இளநரை ஏற்படாமல் இருக்க வேண்டும். எங்கள் அப்பாவுக்கு 30 வயசில் முடி நரைச்சது, எனக்கு 26 வயசு ஆச்சு, பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உண்மையிலேயே சத்து குறைபாடுகளால் இது ஏற்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இரண்டாவது, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய நோய்கள் இன்றைக்கு இந்த இளநரையை ஏற்படுத்த முடியும். சர்க்கரை நோய் கட்டுப்படாமல் இருக்கும்போது, தைராய்டு நோய் கவனிக்காமல் இருக்கும்போது, இன்றைக்கு நேரடியாகவே உடலில் ஏற்படுகின்ற சில வகையான புற்றுநோய்களுடைய அடிப்படை காரணமாக இளநரை இருக்கிறத பார்க்குறோம். யாருக்கெல்லாம் ப்ராஸ்டேட் கேன்சர் வரப்போதோ திடீர்னு 3 மாதத்தில் 50% முடி நரைச்சி போகிறத பார்க்க முடியும். இந்த 3 மாதத்தில் 50% உங்களோட முடி நரைச்சி போகுதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சுக்க வேண்டிய டெஸ்ட்டு உங்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டோ அல்லது ப்ராஸ்டேட் கேன்சரோ இருக்கான்னு பார்க்குறது தான். இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் சித்தர்களும் எவ்வளவு புத்திசாலிகள் தெரியுமா? பூர்வ ரூபம்னு சொல்லுவோம். ஒரு நோய் வருவதற்கு முன்பு ஏற்படுகின்ற அறிகுறிகள் உச்சந்தலையிலிருந்து மன அளவில் உடல் அளவில் எப்படி ஏற்படுங்கிறத புரிந்து, அந்த நோய் வருவதற்கு முன்பே அதை எப்படி புரிஞ்சு சிகிச்சை கொடுக்கணுங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. அதை புரிஞ்சிக்கிறது கூடிய அந்த ஒரு மனநிலை தான் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தேவை. ஸோ இன்றைக்கு இந்த நோய்கள், நிறைய நோய்களுடைய பக்க விளைவாகவே இளநரை ஏற்படுவதை பார்க்க முடியும்.